தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இந்த பதிவில் அட்சய திருதியை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக அட்சய திருதியை என்பது அட்சய என்றால் அல்ல குறையாதது என்று பொருள்படுகிறது. இந்த அட்சய திருதியை சித்திரை மாதம் அமாவாசை தினத்தன்று 3ஆம் நாள், அமாவாசை தினத்திலிருந்து 3 நாள் கழித்து ரோகிணி நட்சத்திரமும் திருதியை திதியும் ஒன்றாக கூடக்கூடிய நாளில் இது கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் இதிகாசங்களில் பரசுராமர் பிறந்த நாளாகவும், யுகங்களில் திரேதாயுகம் ஆரம்பிக்கப்பட்ட நாளாகவும், அதுபோல புண்ணிய நதியாம் கங்கை நதியை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைக்கப்பட்ட நாளாகவும், பிறகு வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதுமாறு விநாயகருக்கு கட்டளையிட்ட நாளாகவும், அதுபோல பாஞ்சாலி துயிலை துரியோதனன் உரியும் போது பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் அட்சய என்று கூறியதிலிருந்து பாஞ்சாலியின் துயில் வளர ஆரம்பித்ததாக புராணங்கள் கூறுகிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் நீங்கள் திருமாலை வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுபோல நீங்கள் உங்களுடைய தொடக்கம், நீங்கள் தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது வேறு வீடு, மனைகள், கார், இது போன்ற எந்த ஒரு சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அந்த செயலை செய்தால் அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக இன்றைய தினம் என்பது தான தர்மங்கள், மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபது மிகவும் சிறப்பாக இருக்கும். தான தர்மம் என்றால் அரிசி, பருப்பு, கோதுமை, இது போன்ற தானியங்கள், காய்கறிகள் போன்றவற்றை நீங்கள் தானம் கொடுத்து வழிபட்டால் உங்களுக்கு சிறந்த செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த நாள் கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. எனக்கு தெரிந்தவரை நான் கூறியிருக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.